ஹாய், இந்த வாரம் 3 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெபினார்ஸ் இருக்கு. முதல்ல 31st ஜான்வரி அன்னைக்கு 4:30 பிஎம்க்கு த ரோல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் இன்கம் இன் அசட் அலோகேஷன் இன் 2025ங்கிற டைட்டிலில் வெபினார் இருக்கு. இந்த வெபினாரில் நம்ம ஃபிக்ஸ்ட் இன்கம் அசட் கிளாஸஸில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஷிஃப்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்வாயர்மெண்ட்ஸ், போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன், 2025ல் ஃபிக்ஸ்ட் இன்கமோட எவால்விங் லேண்ட்ஸ்கேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் 5:30 பிஎம்க்கு இன்வெஸ்ட் ஸ்மார்ட் இன் வாலடைல் டைம்ஸுங்கிற டைட்டிலில் வெபினார் இருக்குது. இந்த வெபினாரில் வாலடைல் டைம்ஸில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிட்டர்ன்ஸ் ஆப்டிமைசேஷன் அண்ட் ரெசிலியன்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் February 1 அன்னைக்கு 1:30 பிஎம்க்கு மல்டி அசெட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் வாலடைல் இயருங்கிற டைட்டிலில் வெபினார் இருக்குது. மல்டி அசெட் ஸ்ட்ராட்டஜி எப்படி வாலடைல் டைம்ஸில் உங்களுக்கு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் பேலன்ஸ் அண்ட் ஸ்டெடி க்ரோத்க்கு ஹெல்ப் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் எந்த வெபினாரில் கலந்துக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். தப்பு திருத்தலைன்னா என்ன ஆகும்? ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணும்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நல்ல பங்குகளை நம்ம வாங்குவோம். இன்னொன்று, சுமாரான பங்குகளையோ அல்லது தவறான பங்குகளையோ வாங்குவோம். ஸோ 2 நடக்கும். எந்த அளவுக்கு நல்ல பங்குகளை வாங்குகிறோம், எந்த அளவுக்கு சுமாரான பங்குகளை வாங்குகிறோங்கிறது தான் ஒரு போர்ட்ஃபோலியோ ஜெயிக்க போகுதா தோக்க போகுதாங்கிறதுக்கான டெசிஷன் மேக்கர். அதுதான் தீர்மானிக்குது. ஒரு புல் மார்க்கெட் முடியும் போது ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2வது வகை சுமாரான பங்குகள் ப்ளஸ் தவறான பங்குகள் அதிகமாக இருக்கும். எண்ணிக்கை அளவிலையும் அதிகமாக இருக்கும், போர்ட்ஃபோலியோவில் ஒதுக்கீடு அளவிலையும் அதிகமாக இருக்கும். நல்ல பங்குகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் புல் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள். உதாரணத்துக்கு 2020 உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்தா ப்ளூ சிப் கம்பெனிக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்கும். ஆனால் 24 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய சுமாரான நிறுவனங்களுக்கு நீங்கள் அதிக ஒதுக்கீடு பண்ணியிருப்பீங்க. என்ன காரணம்னா, இந்த மாதிரி கம்பெனிஸை வாங்கினா இன்னும் ஃபாஸ்ட்டாக அது மேலே போகும்னு நம்ம மைண்டில் ஏறிடுது அல்லது ஏற்றப்படுகிறது. ஸோ டைட்டனை வாங்கி என்னங்க ஆக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேற ஒரு கம்பெனி அதே செக்டரில் போய் வாங்குறதுங்கிறது ரொம்ப எளிதில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். மாருதியினுடைய வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் டாடா மோட்டரை கண்டினியூஸாக வாங்கிட்டே வருவாங்க. ஸோ அந்த நிறுவனத்துக்கு ஒதுக்கீடு அதிகமாகிடும். எதுக்குங்க கோட்டக் பேங்க் வாங்கணும், இந்த சின்ன பேங்க் வாங்கலாம்னு சொல்லி ஜேஎன்கே பேங்க்கு மற்றும் பலர் வாங்குறதுங்கிறது சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது ஏதோ நான் மற்றவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. எல்லா புல் மார்க்கெட்லேயும் எல்லாரோட போர்ட்ஃபோலியோ நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது அதை நம்ம தவிர்க்கணும்னா நம்ம அதை கான்ஷியஸாக நினச்சாதான் அதை தவிர்க்க முடியும். மார்க்கெட் ஏறிட்டே இருக்குது, இப்போ என் போர்ட்ஃபோலியோ குவாலிட்டி தான் முக்கியம்னு தினமும் நமக்கே சொல்லிக்கணும். அப்போ என்ன பண்ண மாட்டோம், ஒரு நல்ல பங்கை விற்று ஒரு சுமாரான பங்கை நம்ம வாங்க மாட்டோம். அப்போது அப்படி வாங்காமல் இருந்தாலே மார்க்கெட் விழும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ குறைவாக விழும். மாறாக நம்ம இந்த சுமார் பங்குகள் மற்றும் தவறான பங்குகள் இது 2யும் வாங்கினோம்னாக்கா மார்க்கெட் விழும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டோட அதிகமாக விழும். இதை இன்னொரு வகையிலையும் பார்க்கலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டோட அதிகமாக விழுதுனாக்கா நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ உருவாக்குனது தவறு, அதில் ஏதோ தவறு இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. எல்லா புல் மார்க்கெட்டினுடைய முடிவிலும் போர்ட்ஃபோலியோஸ் இப்படி இருந்துச்சுன்னா அதிலிருந்து நாம தான் விடிவை தேடி போடணும். நாம தான் பாசிட்டிவான ஆக்ஷன்ஸை எடுத்து அதுலேருந்து மீண்டு வரணும். என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ்? பாசிட்டிவான ஆக்ஷன்ஸ். 1, தப்பை ஒத்துக்கணும். இந்த ஸ்டாக்கை நான் வாங்கினது தப்பு, இந்த ஸ்டாக் அடுத்த கோட்டக் பேங்க் இல்லை, இந்த ஸ்டாக் அடுத்த டைட்டன் இல்லை, இந்த ஸ்டாக் அடுத்த இந்துஸ்தான் லீவர் இல்லை, ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டு இன்னைக்கு விற்றா வர மதிப்பு கூட போதும்னு நமக்கு தோணுச்சுன்னா அந்த இடத்துல இருந்து இன்னொரு சேஃபர் பிளேஸுக்கு போகணும். புல் மார்க்கெட் முடிவில் சேஃப்டியை தேடாமல் ரிஸ்க்கை தேடி போகிறவன் அந்த லாஸ்ட் ஃபேஸில் தான் மேக்ஸிமம் லாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தப்பான ஸ்டாக்கை ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போவாங்க கீழே.
இதுல ஒரு முக்கியமான தவறை நம்ம செய்யவே கூடாதுங்க. போர்ட்ஃபோலியோ நம்ம திருத்த போகும்போது நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னாக்கா, அந்த போர்ட்ஃபோலியோல கரெக்ட் பண்ண போனேன்னா, யார் அந்த ஸ்டாக்கை வாங்க சொன்னானோ அவங்ககிட்ட போய் நான் கேட்க மாட்டேன். யார் அதை பத்தி நெகட்டிவா பேசுறானோ அவங்ககிட்ட போய் கேட்பேன். ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து தேவை நெகட்டிவ் ஃபீட்பேக், கிரிட்டிசிசம், அதுதான் தேவை. அந்த கிரிட்டிசிசமை நீங்க ஒரு பாசிட்டிவ் கருவியாக, ஒரு டூலா யூஸ் பண்ணணும். ஸோ எல்லா ஸ்டாக்கும் ரெண்டு வகையான வட்டம் இருக்கும். ஒன்று ஆதரவு வட்டம், இன்னொரு எதிர்ப்பு வட்டம். நீங்க வாங்கும்போது நீங்க ஆதரவு வட்டத்தையே பார்த்து பார்த்து வாங்கியிருப்பீங்க. ஆனா மறுபடியும் எவாலுவேட் பண்ணும்போது இந்த எதிர்ப்பு வட்டம் சொல்றது கேட்கணும். வலிய போய் கேட்கணும். கேட்டா என்ன ஆகும்னாக்கா, இன்னைக்கு நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஒஸ்ட் ஸ்டாக்ஸ் விட்டு வெளியே வர முடியும். அல்லது நம்ம வந்து சுமாரான ஸ்டாக் அதிகம் வாங்கியிருந்தாக்கா அதை குறைக்க முடியும். இந்த ரெண்டு விஷயம் நடந்தாகணும். இப்போ ஒஸ்ட் ஸ்டாக்லேருந்து வெளியே வரணும், சுமாரான ஸ்டாக்ல அளவீட குறைக்கணும். ஏன்னா சில நேரங்களில் சுமாரான ஸ்டாக்கை ஹெவியாக ஆவரேஜ் பண்ணி வாங்கி வச்சிருவோம். போர்ட்ஃபோலியோல இருக்க வேண்டியதை விட அதிக வெயிட்டேஜ் அந்த சுமார் ஸ்டாக்ல இருக்கும். ஏன்னா நீங்க ஹை ரேட்லேருந்து லோ ரேட் வரைக்கும் வாங்குறீங்க. 100 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் நீங்க ஆவரேஜ் பண்ணீங்கன்னாக்கா, அங்க உங்க போர்ட்ஃபோலியோல இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 18, 20, 25% ஆயிடும். அதுக்கு மேல கூட ஆகலாம். ஒரு சுமார் ஸ்டாக் அவ்வளோ அதிகமாக வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி அந்த போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்ம் பண்ணும்? பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஸோ அதை குறைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு யாருக்கு? உங்களுக்கு தான். வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் வே பண்ணி ஃபைனலாக ஒரு டெசிஷனை நீங்கள் எடுத்தாகணும். அந்த டெசிஷன் வச்சுக்கிறதா கூட இருக்கலாம், அல்லது இல்லை உடனடியாக ஒன்றும் ஆக போகிறது இல்லை நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு, அதனால் இப்போதைக்கு இதை குறைச்சிக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி மேபி ஒரு பாதியை விற்றுருவீங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோவை பாதிக்காத அளவு அந்த பொசிஷன் வந்து குறைச்சிடுவீங்க. உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருந்ததுன்னா அதை செய்யலாம். எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சுன்னாக்கா நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவில் கூட ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரே நாளில் வித்துட்டு வெளியேறுவதும் டேஞ்சரஸ். படிப்படியாக பண்ணுங்க. ஏன்னா வாங்கும் போது நீங்க காட்டின அவசர போக்க மறுபடியும் விற்கும் போது காட்டி அது டபுள் வேமி, ரெண்டு பக்கமும் அடி வாங்கிடக்கூடாது. சில நேரங்களில் நல்ல பங்கு கீழே வந்துட்டு மேலே போகும், கீழே வந்து போது அதை நீங்க சுமார் பங்குன்னு தப்பா எடை போட்டு வித்துட்டீங்கன்னா அதுவும் பிரச்சனை. அதையும் தவிர்க்கணும். இந்த மார்க்கெட்ல எண்டாத புல் மார்க்கெட்ல போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரெங்தன் பண்ணா என்ன ஆகும், ஏன் அதை பண்ணணும்ன்ற ஒரு கேள்வி நிச்சயமா நீங்க எழுப்பணும். ஏன்னாக்கா அடுத்த புல் மார்க்கெட்டுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ தயாராகணும். போன புல் மார்க்கெட்டில் வாங்கின அதே ஸ்டாக்கை அடுத்த புல் மார்க்கெட்லையும் ஒர்க் அவுட் ஆகும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கோவிட் வந்த பீரியடில் கெமிக்கல் ஸ்டாக்கெல்லாம் கொடி கட்டி பறந்தது. இன்னைக்கு கோவிடுக்கு முந்தின சைக்கிளில் பேங்கிங் கொடி கட்டி பறந்தது. இன்னைக்கு பேங்கிங் எங்கே இருக்கு? சமீப ஆண்டில் 2024 கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்கெல்லாம் கொடி கட்டி பறந்தது. இன்னைக்கு 2023 டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாம் கொடி கட்டி பறந்தது. 24 கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் ஸோ இந்த ரொட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. எந்த செக்டர் மார்க்கெட்டில் ஃபேன்சியை அடையும் அப்படிங்கிறது, மோஸ்ட் ஃபேன்சிட் செக்டர் ஆஃப் த மார்க்கெட் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஃபேன்சிட் செக்டர் மாறும்போது நீங்கள் பழைய ஃபேன்சி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஹெவியாக வச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் மார்க்கெட்டில் எதை வாங்கணுமோ அது வாங்காமல் நீங்கள் கடந்து போயிடுவீங்க. ஸோ போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டிய ஸ்டாக் இருக்காது, பழைய சரக்கெல்லாம் உள்ளே உட்காந்துட்ருக்கோம். ஸோ இந்த புதுப்பித்தலுங்கிறது ஒரு போர்ட்ஃபோலியோவில் 2 விஷயத்தை பண்ணும். ஒன்று, எது வெளியே போகணுமோ அதை வெளியே அனுப்பிச்சிடும். இன்னொன்று, புதுசாக உள்ளே ஏதாவது வர்றதுக்கு ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும். நம்மகிட்ட தான் லிமிட்டெட் பணம் தானே இருக்குது, என்ன எவ்வளோ பணம் இருந்தாலும் வாங்க முடியுமா? அப்படி இல்லை. ஸோ சிலது வெளியே போகும், சிலது உள்ளே வரும். ஸோ இதுக்கான பேலன்ஸை நீங்கள் வந்து தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பேலன்ஸ் தான் உங்களை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகும். அந்த பேலன்ஸ் இல்லைன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ இங்கேயே இருக்கும், அல்லது இன்னும் கீழே போகும். ஏதோ ஒரு நிகழ்வு வந்து உங்கள் தவறுகளை திருத்தினும்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறேன், ராங் ஸ்டாக், ஐ ஹவ் டு கெட் அவுட். இல்லை யாராவது வாங்கி ஏற்றுவாங்க, அப்படி ஏற்றும் போது மறுபடியும் வேல்யூ மேலே போயிடும், அப்போ நான் விற்றுட்டு போயிடுவேன், என் காஸ்ட் வந்துடும். இந்த ஒரு நம்பிக்கையில் நிறைய பேர் வருஷக்கணக்காக டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நமக்கு தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொடுக்கும்.
நம்ம தப்பு பண்ணால் நம்ம தான் வெளியேறணும். யாரோ ஒருத்த வந்து ஏமாந்து நம்மளை வெளியேற்றுவான்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்பவே கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட எதிர்பார்ப்புகள். ஸோ ரியலிஸ்டிக்காக இருக்கிறவங்க டஃப் டெசிஷனை எடுப்பாங்க. எடுத்தா என்ன ஆகும்னு வர ஃபஸ்ட்டு லாஸ் புக் பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ் வந்து நம்மளை இன்னும் பெட்டர் திங்ஸ் பண்ணத்தான் உதவும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த லாஸ் புக் பண்ணும்போது நீங்கள் என்ன யோசிப்பீங்க, இது ஏன் நடந்தது, இதை தவிர்த்துருக்கலாமே, மனசு உள்ள எக்கச்சக்க வருத்தம் இருக்கும், ரிக்ரெட் ஹெவியாக இருக்கும். அந்த ரிக்ரெட் என்ன பண்ணும், நம்மளை யோசிக்க வைக்கும். யோசித்து இது ஏன் நடந்தது, இது நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், இதே ஒரு பெட்டர் வேல பண்ணணும்னா என்ன பண்ணணும், இன்றைக்கி எது பெட்டர் வே, இன்றைக்கி நான் எந்த வேலை இந்த சேல்லேருந்து வர பணத்தை டிப்ளாய் பண்ணி எப்படி நான் ஜெயிக்க முடியும், யோசிப்பீங்க. அவசரப்பட மாட்டீங்க. ஏன்னா ஏற்கனவே தப்பு அவசரப்பட்டு தானே நடந்திருக்கு. ஸோ அப்படி அவசரப்படாமல் நிதானமாக அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிங்கனாக்கா இந்த மார்க்கெட்லேருந்து நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸில் நீங்கள் வாங்குகிற பங்கு வந்து மேபி டபுள் ஆகலாம், வேகமாக உயரலாம், உங்கள் லாஸை திருப்பி எடுத்து கொடுக்கலாம். ஆனால் இது ஈஸி இல்லை. எப்போவுமே விழறது ஈஸி, மீண்டும் எழுவது ரொம்பவே கடினம். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஃபாஸ்ட்டாக மேலே போவாங்க, அங்கேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழுந்துருவாங்க, அங்கேருந்து எந்திரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த வீழ்ச்சி வந்து அவங்களுடைய மன உறுதியை கம்ப்ளீட்டாக சிதைச்சிரும், தன்னம்பிக்கையை உடைச்சிரும். இது ரெண்டும் இப்போ பாதிக்கப்படாத வகையில் நீங்கள் ஃபஸ்ட்டு வேலை பண்ணணும், உழைக்கணும், ஸ்டாக்கெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், என்ன வாங்கலாம், எது சேஃப்னு தெரிஞ்சுக்கிட்டு எது வீக்கோ அதை விற்றுட்டு எது சேஃபோ அதை வாங்கி அங்கேருந்து மறுபடியும் நீங்கள் ஒரு ஜேர்னியில் போகணும். புல் மார்க்கெட்டில் செய்யக்கூடிய தவறுகளுக்கு எல்லாமே தீர்வு என்பது நாம் எடுக்கிற தீர்மானமான நடவடிக்கை, டிசைசிவ் ஆக்ஷன் தான் புல் மார்க்கெட் மிஸ்டேக்கை திருத்தும். அந்த டிசைசிவ் ஆக்ஷனை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி அந்த முடிவுகளில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு 1 or 2 இயர்ஸில் போக முடியும். மாறாக பட்ஜெட்டு அது இது அக்கப்போர் இதில் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டுருவீங்க. ஒருவேளை இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் மறுபடியும் ஒரு ரேலி கொடுத்தாலும் அந்த ரேலியில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கணும். மறுபடியும் நம்ம கேபிட்டல் வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது. பட்ஜெட்லேருந்து மார்க்கெட் மறுபடியும் ஏதாவது ஒரு சின்ன ரேலி கொடுத்து மேலே போச்சுன்னா இந்த கரெக்டிவ் ஆக்ஷனுக்கு அந்த ரேலியை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்றிலிருந்து தவறுகளை திருத்த வேண்டும் என்ற ஒரு மனப்போக்கில் போகிறவங்க தான் நிலையான தனி முதலீட்டாளர்களாக மார்க்கெட்டில் வலம் வருவார்கள். தவறுகள் தானாக திருந்துவிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனி முதலீட்டாளர்கள் மார்க்கெட்டில் நிலைக்கவே மாட்டார்கள். இதுதான் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற கோல்டன் ரூல். ஸோ கரெக்டிவ் ஆக்ஷன் என்னங்கிறத யோசிங்க. வாய்ப்பு கிடைச்சா அந்த கரெக்டிவ் ஆக்ஷனை குயிக்காக எடுங்க. லாஸை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு இடத்துல விட்டால் இன்னொரு இடத்துல பிடிச்சிட முடியும். நீங்கள் எங்கே விட்டீங்களோ அந்த இடத்துலேருந்து பணத்தை வெளியே எடுக்கும்போது பணம் குறைவாக இருக்கும். அந்த பணத்தை சரியான இடத்துல போடணுன்ற ஒரு தீர்மானத்தோடு தேடுங்க. இடம் தெரியும், இடம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், நஷ்டம் வெளியே போயிடும். இன்வெஸ்ட்மெண்ட் நிச்சயமாக வெற்றியை நோக்கி போக ஆரம்பிக்கும். டிசைசிவ் ஆக்ஷன் ஆல்வேஸ் வின்ஸ். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.